சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கு முதல்ல எள்ளு பொடி எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். முதல்ல 50 கிராம் எள்ளு, வெள்ளை எள்ளு வாங்கி எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துக்கணும். என்ன படபடன்னு பொரியும். அது நல்லா எள்ளு முதல்ல வறுத்துட்டுருக்கும். இப்போ எள்ளு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போடணும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சுட்டு இப்போ 1/2 கப்பு கடலைப்பருப்பு போடணும். 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 5 வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின உடனே எள்ளு, இந்த வறுத்த பருப்பு, அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எடுத்து வச்ச சாமானெல்லாம் இப்போ பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இது 1 மாதம் ஆனாலும் கெடாது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம், வெளியிலே வைக்கலாம். இது ஒரு டம்ளர் சாதத்தை நல்லா பலபலன்னு வடித்து ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டால் பலபலன்னு இருக்கும். இப்போ தாளித்து கொட்டுவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும். கடுகு போடணும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு தாளிப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை சாத்தில் கொட்டணும். இப்போ இதில் அது எள்ளு பவுடர் இருக்கோ பண்ணி வச்சோமே, அதில் ஒரு 2 ஸ்பூன் வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கலரணும். அப்போ தான் அடியோட கலரினா தான் அந்த சாமான்லாம் எல்லாம் ஒன்றா கலந்துருக்கும். நம்ம வறுத்து போட்டோம் இல்லையோ, அந்த சாமான்லாம் ஒன்றா கலந்துருக்கும். அவ்வளோதான். இப்போது எள்ளு சாதம் ரெடி.